ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் லேவியராகும் புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 27 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 25வது அதிகாரத்திலே 7ஆம் வருஷம் ஓய்வு வருஷம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் கட்டளை கொடுக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 7ஆம் வருஷத்திலே 6 வருஷம் உன் வயலை விதைத்து திராட்சை தோட்டத்தை களை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு வருஷமாக இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் அங்கே திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல 7 ஓய்வு வருஷங்களில் 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 வருஷங்களும் 49 வருஷங்களாகும். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். 50ஆம் வருஷம் யூபிலி வருஷமாக இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் கட்டளை தருகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தருகிறான கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். ஓய்வு நாளை கடைபிடிக்கும் போது ஓய்வு ஆண்டு வருஷங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களை கற்பித்து தருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். 26வது அதிகாரத்தில் அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது கிடைக்கிறதான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. 26வது அதிகாரம் தேவனுடைய உருக்கம், வியாகுலம், வேதனை இவற்றை வெளிப்படுத்துகிறது. தாம் ரட்சித்து மீட்டு கொண்டவர்கள் மக்களை தண்டிக்க வேண்டிய அவசியம் வரக்கூடுமே என்று சொல்லி புலம்பலோடு அவர் தமது கவலையை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் தங்கள் நன்றியற்ற தன்மையினால் அவருடைய அன்பை புறக்கணித்து கர்த்தரை மறந்து வேறு வழிகளுக்கு ஓடும் பொழுது ஆண்டுடைய கோபாக்கினை கூட இங்கே கடந்து வந்து விடுகிறது. கீழ்ப்படியாமைக்குள்ள தண்டனையை ஆண்டவர் அங்கே அறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பாவத்தின் பயங்கரம், கலகம், கீழ்ப்படியாமை இவைகளெல்லாம் பயங்கரமான ஆண்டுடைய கோபாக்கினையை கொண்டு வந்து விடுகிறது. ஆண்டுடைய வெறுப்பை சம்பாதிக்க வைத்து விடுகிறது. 27வது அதிகாரத்திலே இதோ ஆண்டவருக்குரியதை மீட்டுக் கொள்ளுகிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அதாவது விசேஷத்தை பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். எவ்வளவு சேக்கல் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் இந்த பகுதியில் நமக்கு தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருக்கென்று பொருத்தனை செய்யப்பட்ட அல்லது வாக்குறுதி செய்யப்பட்ட காரியங்களை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. உண்டாவது. பொருத்தனை செய்யப்பட்டவை மனிதர்கள், மிருகங்கள், வீடுகள், நிலமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை மீட்டு கொண்டு ஆண்டவருக்காக இது நிர்ணயிக்கப்பட வேண்டும்.
அதே போல 30வது வசனத்திலே தேசத்தின் நிலத்தில் வித்திலும் விருட்சங்களிலும் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது பரிசுத்தமானது. ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாக அந்த இங்கே உன்னத தேவன் கட்டளை தருகிறது குறித்து பார்க்கிறோம். வசனங்களை தியானிக்கிற நமது வாழ்க்கையிலும் சர்ம தேவன் கிருபை பாராட்டுவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.